ஆக்டர் அஜித் வந்து இப்போ ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மேகசினுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை வச்சு இப்போ பயங்கரமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஸ்டாம்பீடை பற்றி பேசிட்டாரு, விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரு, அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் சம்மந்தம் இல்லை, இது எல்லாருக்கும் தான் சம்மந்தம்னு சொல்லிட்டாரு, விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேங்கு. இன்னொரு கேங்கு வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் சொன்னது வந்து எல்லாரையும் தான் போட்டு அடிச்சிருக்காரு. என்ன சொன்னார், எதுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவோட யூடியூப் பேஜில் வந்து இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் மேகசினில் வந்து அஜித்தை கவர் ஷூட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே கவர் ஷூட் பண்ணால் இன்டர்வியூவும் கேட்பாங்க, டிஜிட்டலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, ஸ்டாம்பீடை பற்றி பேசுகிறாரு, அரசியல் பற்றி பேசுறதுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இது முழுக்க முழுக்க கார் ரேஸ்க்காக தான் கொடுத்துருக்காரு. நான் என்ன நினச்சேன்னா, இவர் ஸ்பான்சர்ஷிப் இது பண்ணுறதுக்காக தான் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காருன்னு நினச்சேன். அதே மாதிரி அவரே சொல்லிட்டாரு. நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நினச்சேன் இவர் வந்து ஸ்பான்சர்ஷிப்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே ஒரு இன்டர்வியூ எதுக்காக கொடுக்குறோன்னா, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் கொடுப்போம். ஒன்று படத்தை ப்ரொமோட் பண்ணுறது, கார் ரேஸை ப்ரொமோட் பண்ணுறது. இந்த மாதிரி மோட்டோ ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸு. ஏன்னா நம்ம நிறைய பைக் ரேசர்கிட்டலாம் பேசியிருக்கோம். அந்த கியர்ஸு, பைக் எல்லாமே காஸ்ட்லி. அதுவும் இல்லாமல் நம்ம ரோட்லலாம் ஓட்ட முடியாது. அந்த ட்ராக்கை ரெண்ட் எடுத்து தான் ஓட்டுவாங்க. அது ஒரு நாளைக்கே 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து தான் ஓட்டுவாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸு. ரொம்ப நாளுக்கு வந்து அஜித்தே செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக ஸ்பான்சர்ஷிப் பிடிச்சாகணும். அதுக்காக தான் அவர் ரொம்ப நாள் கழித்து இப்போ இன்டர்வியூ கொடுத்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நினச்சேன். அது வந்து அவரே சொல்லிட்டாரு. இன்டர்வியூ லாஸ்ட்டில் வந்து நான் வந்து ஸ்பான்சர்ஷிப் பார்த்துட்ருக்கேன், ஆனால் ஸ்பான்சர்ஷிப்லாம் வருது, என்னை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்க சொல்கிறாங்க, எனக்கும் ரேஸுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்க சொல்கிறாங்க. நான் அது பண்ணுறதா இருந்தால் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பண்ணியிருப்பேன். நான் வந்து ரேஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அட்டென்ஷனை கொண்டு வரணும், அதுதான் என்னோட கோல் அப்படின்னு மாதிரி சொன்னார். இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிலாசபிக்கலாக பேசியிருந்தார், எல்லாரையும் போட்டு அடிச்சிருந்தாரு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட போச்சு. ஒரு 56 நிமிஷம் பேசியிருந்தாங்க. அனுப்பமா அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர், இந்தியாவோட எடிட்டர். அவங்களே இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப சீனியரான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. பட் அவங்கள பேசவே இல்லை. ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்டாங்க. அஜித்தே எல்லாமே பேசிட்டாரு. ஸ்டார்டிங் வந்து நான் உங்களை அஜித்தினே கூப்பிட்றேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. உடனே அஜித் வந்து அனுப்புமா ஜின்னாங்க. நான் உங்களை அஜித்துன்னு கூப்பிட்டா நீங்களும் என்ன அப்படி தான் கூப்பிடணும், ஜிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கார் ரேஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அஜித் வந்து எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் ஆஃப் லைஃப் மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த ரேஸ் முடிச்சு வந்தோடனே அப்போ தான் அந்த உயிர் மேலே இருக்க அப்ரிசியேஷன், நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தருது, அதுதான் எனக்கு கார் ரேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. வாரியர் மைண்ட் செட்டு, கிளாடியேட்டர் அப்படிலாம் பேசினார். அவங்க எடுத்தோடனே வந்து உங்கள் சிம்பிளிசிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் காலிலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பாட்டு தனியாக ஒரு பேக் எடுத்துகிட்டு வரீங்க, தண்ணி கூட ஆள் இல்லை, சின்ன ரூமில் போய் நீங்களே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டீங்க, மேக்கப்பும் போடல, ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நான் அப்படி தாங்க இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அது ரொம்ப உண்மை தான் நினைக்கிறேன். நானே நிறைய கவர் ஷூட்லாம் போயிருக்கேன். ஒரு சின்ன ஆக்ட்ரஸாக தான் இருப்பாங்க. அவங்க ஹேருக்கு ஒரு ஆள், மேக்கப்புக்கு ஒரு ஆள், காஸ்டியூம் ஒரு ஆள், அவங்களுக்கு 2 அசிஸ்டன்ட், அந்த மாதிரி 4-5 பேர் இருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து சிம்பிளாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து பிறந்ததே மிடில் கிளாஸ் தாங்க அப்படின்னு மாதிரி சொன்னார். இருந்தாலும் 20 வருஷம் பெரிய ஸ்டாரில் இருங்க, நான் சொல்ல வரேன் கேளுங்க அப்படி. நான் 7 வயசு 8 வயசுலேயே குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ண கற்றுட்டேன். அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அடுத்தவங்க வந்து எனக்கு பண்ணணும், அது ரொம்ப தப்பான விஷயம். சக்ஸஸ்ன்றது ஒரு வைல்டு ஆஸ் மாதிரி, அதை டேம் பண்ண கற்றுக்கணும், இல்லைனா அதை நம்மளை தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப உண்மை நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து நம்ம அந்த ஹரி ப்ரோ கூட ஒரு பாட்காஸ்ட் பண்ணி இந்த பணத்தை பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிட்டு இருந்தார் அவர், இப்போ ஒருத்தங்கிட்ட 1000 கோடி இருக்குன்னா அவன் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுனால தான் அவன்கிட்ட 1000 கோடி போச்சு, இல்லைனா அவனால் அந்த இடத்துக்கு போக முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு. அதே தான் அஜித்தும் சொன்னார். அது வந்து ஒரு வைல்டு ஆஸ் மாதிரி, நம்ம சரியாக டேம் பண்ண கற்றுக்கலன்னா அதை நம்மளை தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்க்கும்போது என்னடா அவன் சேரிட்டிக்கே காசு கொடுக்க மாட்டான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இவங்க அந்த இடத்துக்கு போனோன்னே தான் அவங்க அப்போ தான் தெரியும் அவங்க யாருன்ட்டு. இப்போ என்ன தோணுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாரிச்சு நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். சில டைம் சக்ஸஸ் வந்து நம்மளை மான்ஸ்டர் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மை தான் நினைக்கிறேன். மணி வந்து ஆம்பிளிஃபை தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ நல்லவனாக இருந்தால் உன்னை ரொம்ப நல்லவனாக ஆக்கணும், கெட்டவனாக இருந்தால் ரொம்ப கெட்டவனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபிலாசபிக்கலாக நிறைய விஷயம் சொன்னார். பயங்கரமாக இருந்தது அந்த இன்டர்வியூ. இப்போ ரீசெண்ட் டைமாக அஜித்தை பார்க்கவே வேற ஒரு வேர்ஷனில் இருக்காரு. ஒரு அஜித் 2.0ன்ற மாதிரி இருக்காரு. ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்த அஜித் வந்து படம் நடிப்பார், கம்மன் இருப்பார், அடுத்த படத்துக்கு தான் வெளியே வருவார். அதனால அவங்க ஃபேன்ஸே தலைவா வெளியேவான்னு கத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே ஓஞ்சே போயிட்டாங்க. அவங்க ஃபேன்ஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தலையோட திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும்
போதும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபேன்ஸே ட்ரெயின் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மூவி ரிலேட்டட் ஃபங்க்ஷன்லாம் பார்க்கவே முடியாது. அஜித்துக்கு ஒரு அவார்டு கிடைக்கும் பார்த்தா அஜித் வந்திருக்க மாட்டார், யாராவது வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ அவர் அந்த மோட்டோ ஸ்போர்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அஜித்தை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அந்த ட்ராக்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த வின் பண்ணதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் நிறைய ஸ்பிரிச்சுவலாகவும் இறங்கிட்டார்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட அவங்க ஃபேமிலியோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தாரு. அந்த சாமியை வந்து டேட்டூ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் திருப்பதியில் பார்த்தோம். திருப்பதியில் கூட ஃபேன்ஸ்லாம் கத்துன உடனே கத்தக்கூடாது, சாமி சாமி அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரி இப்போ ஆளே ஒரு மாதிரி டோட்டலாக மாறிட்டாரு. அந்த சாமி டேட்டோ நானும் பார்த்தேன். அதுவே ஒரு பிஆர் ஸ்டண்ட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் துண்டு கரெக்டாக இருக்கு, இந்த மட்டும் கொஞ்சம் விலகி இருக்கு. டேட்டோ வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுற மாதிரி பண்ணாரான்னு தெரியல. நிறைய ஃபோட்டோஸ் அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி அவர் சொல்ற கருத்து வந்து ரொம்ப நல்ல கருத்தாக இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் சுயநலம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வளர்ந்து வர ஸ்டேஜில் வந்து அவருக்கு ரசிகர் மன்றம் தேவைப்பட்டது, தலன்ற பேர்லாம் தேவைப்பட்டது. அவர் பெரிய ஸ்டார் ஆனது இனிமேட்டு தலெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு மாதிரி என்ன அஜித்துன்னு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவர் இன்டர்வியூலாம் எப்பவுமே கொடுக்க மாட்டார், எந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டார். இப்போ கார் ரேஸுக்கு தேவைப்படுது, நிறைய அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னதான் ஒரு மக்கள் நல்லா வரணும்னு சில முக்கியமான கருத்தெல்லாம் சொன்னாலும் அதுலேயும் சின்ன சுயநலம் இருக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க பர்சனல் லைஃப் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுதான் படிப்படியாக ஸ்டாம்பீடுக்கு போயிடுச்சு. ஷாலினி அவங்கள பற்றி சொல்கிறாரு, என்கிட்ட வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் பாட்டு கார் ரேஸ் பண்ணிகிட்டு இருப்பேன், ஸ்டண்ட்டெல்லாம் நானே பண்ணுவேன், ரொம்ப கஷ்டத்தை குத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஷாலி அவங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அப்புறம் அனுபமா அவங்க கேட்பாங்க, ஃபேமிலி டைம்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து வீட்டில் தாங்க இருப்பேன், வெளியே எங்கே போடுறானுங்க, ஸ்கூலுக்கு போனால் அங்கே வந்து நின்றுறானுங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார். ஃபேன்ஸோட அஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி கையிலலாம் பிளேடு போட்டானுங்க, வந்து பார்க்குறேன் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, இதை நான் சொல்லக்கூடாது பட் ஆனால் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வாட்டி ஹோட்டல் தங்கியிருந்தேன், ஹோட்டலும் வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அவங்களை அமுச்சுடுவேன் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே நானும் பண்ணேன். பார்த்தா ஒருத்தனை பிடிச்சாங்க செக்யூரிட்டி, பார்த்தா பிளேடு வச்சுருந்தான், அவன் கான்சியஸாகவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க, நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் இந்தியாவில் வண்டியே ஓட்ட முடியாது, சன் கிளாஸஸ் வேறு தடை பண்ணிட்டாங்க. நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பைக் எடுத்து வந்து நிப்பாட்டி வந்து இறங்கி கண்ணாடி இறங்குங்க ஃபோட்டோ எடுக்கணும் உரிமையாக வந்து கேட்குறானுங்க. பட் அவங்க ஃபேன்ஸ் புரிஞ்சிக்க முடியுது. பட் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஸ்டாம்பீட்லாம் நடந்துட்டுருக்கு. அது அந்த ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் பொறுப்பு இல்லை, இது வந்து ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர் தான். இப்போ ஒரு ஸ்டார் மேலேயா இருக்கட்டும், மக்கள் மேலேயா இருக்கட்டும், மீடியா மேலேயா இருக்கட்டும், எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. இப்போ ஸ்டார்ஸ்லாம் வந்து அவங்க க்ளவுடை காட்டுறதை வந்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. க்ளவுடுன்றது வந்து எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, நான் பண்ணால் எவ்வளோ ரீச் கிடைக்குது, அதுதான் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலிவுட்லலாம் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து க்ளவுட் சேஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறோம். அந்த மாதிரி க்ளவுடு காட்டுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ஃபேன்ஸை பற்றி சொல்லும் போது அதை சொல்கிறாரு, அப்சஸ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தேட்டருக்கெல்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறானுங்க, அங்கே போய் தேட்டரை டேமேஜ் பண்ணுறது, உள்ள பட்டாசு வெடிக்கிறது, ஸ்க்ரீனை கிழிச்சிரம் மிரட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்றாரு. அதுக்கப்புறம் வந்து மீடியாவும் திட்டுறாரு. இந்த மாதிரி ஏன் நீங்கள் இந்த மாதிரி பிட்ச் பண்ணுறீங்க ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு ஆக்டர் ஃபேன்ஸ் மேலே. அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் வரும்போது நான் ஒருத்தங்கிட்ட ஃபோன் வாங்கினேன், அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போர்டே வச்சுருக்காங்க, அப்போயும் மீடியா எடுக்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேன், அதை விட்டாங்க, என்ன ஏதோ தப்பான ஆள் மாதிரி போர்ட்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் ஓட்டு போடும்போது கேமராலாம் மேலே வந்து இருக்குது, ரொம்ப மீடியாக்கிட்டையும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அடித்தார். யூடியூபர்ஸை கூட அடித்தார். யூடியூபர்ஸ்ன்னு பேர் சொல்லாமல் இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து வருது, இப்போ எல்லாருமே 18 வயசு ஆனால் ஓட்டு போடலாம், மெச்சூரிட்டி வந்ததுனால தான் ஓட்டு போடுறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்சி நடத்த விடுங்க, அதை தட்டி கேட்க தான் எதிர்கட்சி இருக்குது. இன்றைக்கி அவன் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும்னு நடத்துகிறான், ஏதாவது ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கானு அப்படின்னு எல்லா பக்கமும் போட்டு அடிச்சாரு. அதே மாதிரி மக்களும் மாறணும், மக்கள் எதுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, உன்னோட கடமையை நீ பண்ணு, அவங்களோட கடமையை அவங்க பண்ணிட்டோம், அவங்க அப்போ தான் வந்திருப்பாங்க, ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே எங்களுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அஜித் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் உங்களை கரெக்டாக பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்கன்றது. அதை தான் அவர் இந்த இன்டர்வியூலையுமே சொன்னார். ஒரு சிட்டிசனாக நீங்கள் உங்கள் பொறுப்பை பாருங்கள், படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் தான், அதை வந்து சினிமாவாக பாருங்க. அதை எதுக்கு நீங்கள் அவ்வளோ ஈடுபாடு காட்டுறீங்க? ஒரு படம் வருதுன்னா காசை செலவு பண்ணி செலிப்ரேஷன்ஸ் அவ்வளோ பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து இந்த 4 மணி ஷோன்னு ஒன்று இருந்தது தமிழ்நாட்டிலலாம், அதுதான் ஸ்பெஷல் ஷோ, அதுதான் ஃபேன் ஷோ. அது தடையானதுக்கு ரீசனே பார்த்தோன்னா இந்த அஜித் ஃபேன்ஸ் தான். ஒரு படம் வரும், எந்த படம் ஞாபகம் இல்லை, அந்த படம் வந்தப்போ சும்மா இல்லாமல் ரோஹிணி தேட்டரில் 4 மணி செலிப்ரேஷனில் ஓரமாக போய் இந்த பால் வண்டி மேலே ஏறி அங்கேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் ஒரு பையன். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் 4 மணி ஷோன்றதே கட்டாச்சு. அஜித்துக்கு வந்து மற்ற யாரை பார்த்தும் பயம் இல்லை, அஜித்தோட ஃபேன்ஸை பார்த்து தான் அவருக்கு பயம்.
விஷயம். அது அவர் ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டு போகும்போது கூட சொன்னார். இந்த மாதிரி நான் ஒரு 2-3 நாள் ஸ்கூலுக்கு குழந்தைய கூப்பிட போனேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த நாள் அவர் வராருன்னு தெரிஞ்சு, அவர் எந்த டைமுக்கு வராருன்னு வரைக்கும் நோட் பண்ணி, அப்போ வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் வெளியவே போக முடியல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தான் என்னை இப்போ இங்கே நிற்க வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே இதெல்லாம் கொஞ்சம் மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி அவர் மக்களை பற்றி சொல்லும் போது, நானே இருந்தால் கூட என் ஃபேமிலியை வந்து சில இடத்துக்குலாம் கூட்டு போட பயப்படுவேன், தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. அது மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அனுபமா வந்து நீங்கள் என்ன 4 ஹவர் தான் தூங்குவீங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. போன சண்டேலாம் நான் 2 ஹவர் தாங்க தூங்கினேன், எனக்கே அந்த டவுட் இருக்குது, எப்படி என்னால் இயங்க முடியுது அப்படின்ற மாதிரி அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இன்ஜூரிஸ் பற்றிலாம் கேட்டாங்க. என்னைக்காவது ஒரு பெரிய அடிப்பட்டு இதுக்கப்புறம் முடிச்சுக்கலான்ற மாதிரி தோணியிருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி தோணுதில்லை. காட் கிரேஸ் யூனிவர்ஸ்னால வந்து இது வரைக்கும் தோணுனதில்லை. நான் எப்பவுமே வந்து ஒரு ஆப்டிமிஸ்டாக தான் இருந்திருக்கேன். அடுத்து என்னன்னு தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆனதில்லை. நான் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து படத்தை பற்றி கேட்டாங்க. இந்த சீசன் முடிஞ்சோடனே படத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆமாம், நான் இப்போயே ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த படத்தை பற்றி பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னார். நான் எப்பவுமே என் படத்தை வந்து ஒரு புது படமாக தான் பார்க்குறேன். அதே தான் வந்து கார் ரேஸும் வந்து இப்போ ஒரு டேரக்டர் வந்து என்கிட்ட 100 நாள் கால் ஷீட் கேட்குறாருன்னா, அந்த 100 நாள் மட்டும் கிடையாது, என் 33 வருஷம் கெரியரே உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ என்னை பெரிய ஆளாக வேணாம், அது பின்னாடி மட்டும் தள்ளுறாதான்னு ஒரு படத்துக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி தான் நான் கார் ரேஸும் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி அவங்க டீமில் வந்து நரேன் கார்த்திகேயனை வந்து போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறைய ரேசஸ் வந்து போடியமில் வந்து இந்தியா ஃப்ளாகை கொண்டு வந்திருக்காங்க. பட் நோட்டீஸ் பண்ணாமலே போயிடுச்சு. இப்போ வந்து அதெல்லாம் நோட்டீஸ் ஆகிறது வந்து சந்தோஷம். அதுதான் என்னோட எய்ம்னு கூட சொல்கிறாரு. நான் ஓட்டும் போதும் சரி, நான் இல்லைனாலும் சரி, கார் ரேஸ் வந்து நிறைய அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சினிமாவாக இருந்தாலும் சரி, கார் ரேஸாக இருந்தாலும் சரி, நான் ஒரு ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுவேன், ரூல்ஸ் படி தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னை அஜித்தன் பேர் கூட மாற்ற சொன்னாங்க, ஆனால் நான் என் பேரில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் அந்த ப்ராப்பராக ஒன்று அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. யாரையும் சார்பாலாம் இல்லை, அவர் ஓப்பனாக போல்டாக என்ன சொல்லணுமோ அதை சொன்னார். அஜித்தை பற்றி பார்த்தோன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனாக பேசிடுவார். மேடையிலே வந்து விஜய் வந்து கலைஞருக்கு செலவு வைக்கணும்னு சொன்னபோது அஜித் வந்து மிரட்டி கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொன்னவர் ஓப்பனாக பேசினார். யாருக்கும் சப்போர்ட் இல்லாமல் எல்லாரையும் அடித்தார். மீடியாவும் சரி, மக்களும் சரி, ஸ்டார்ஸையும் சரி, அவரோட ஃபேன்ஸையும் சரி, எல்லாரையும் அடித்தாது. அது ரொம்ப கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு வந்து எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு, பாகிஸ்தானுக்கு ஈக்குவலாக ஜிடிபி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்டார் மேலே அப்சசிவ் அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறதுல இந்த மாதிரி ஸ்டார்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இவர் வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இதை வந்து யாருக்கும் சப்போர்ட்டாகவும் பேசல, ஆனால் இதை வச்சு இங்கே பயங்கரமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு அதை பற்றிலாம் பேசல, இந்த ஸ்டாம்பீடை பற்றி பேசிட்டார். விஜய் வந்து பொறுப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம ஃபன்னியாக இருக்குது. இந்த ஸ்டாம்பீடு கேள்வியை கொண்டு போய் நம்மளோட துணை முதலமைச்சர் உதயநிதி கிட்ட கேட்டாங்க. அவர் சொன்னார், இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐ கிட்ட இருக்குது, அதனால் பெருசாக நாங்கள் எதுவும் அதில் கருத்து சொல்ல விரும்பல, அது இல்லாமல் அந்த வீடியோவை நான் பெருசாக பார்க்கல, அதனால் இப்போ எதுவும் பேச முடியாது. ஆனால் இந்த பக்கம் சாட்டை முருகனை பார்த்தா ஓகே, அஜித்தை தூக்கி நம்ம கட்சியில் போட்டுடலான்ட்டு நடிகர் அஜித்தும் வந்து சீமானன் சொன்னதை தான் சொல்லியிருக்காரு. சீமானனும் இதை தான் முன்னாடி சொன்னார், இப்போ அஜித்தும் அதை தான் சொல்கிறாரு, கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காருன்னு அவர் வந்து அஜித் அப்படியே இந்த என்டிகே பக்கம் இழுத்துட்டு இருக்காரு. இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. 2 நாளில் வந்து 1 மில்லியன் கிட்ட வியூஸ் வந்திருக்கு. தமிழில் பண்ணியிருந்தா இன்னும் அதிக ரீச் ஆகிருக்கும், நிறைய பேருக்கு இதை போய் சேர்ந்துருக்கும். இதே மாதிரி அவர் தமிழில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அஜித்தோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி அஜித் வந்து இது தனிநபரோட ப்ராப்ளம் இல்லை, இது கலெக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.